ரட்சிப்பின் உறுதி இது நமக்கு இருக்கா? ஒரு முக்கியமான கேள்வி. கிறிஸ்தவர்கள் மத்தியில அடிக்கடி எல்லார் மனதிலையும் வரக்கூடிய ஒரு கேள்வி. அதை குறித்து ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட்ல எலன் ஒயிட் எழுதியிருக்காங்க. However complete may have been our consecration and conversion, it will avail us nothing unless it be renewed daily. நம்மளுடைய மனம் திரும்புதலின் சமயத்துல நம்மளுடைய ஒப்பு கொடுத்தல் எவ்வளவு ஆழமானதாக இருந்திருந்தாலும், முழுமையானதாக இருந்திருந்தாலும், நம்ம அதை தினம் புதுப்பிக்காட்டினா அது எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இங்க எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்டதுனால நம்ம ஒருவேளை நல்ல விதத்துல மனம் திரும்பி இருந்தா கூட, ஐயோ நான் இது போதுமா போதாதா, நான் பரலோகத்துக்கு போலாமா வேணாமா, போவேனா மாட்டேனா, போக முடியுமா என்னால, இந்த மாதிரிலாம் பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கு. இன்னொரு கோட் கூட வாசிப்போமே. SDA பைபிள் கமெண்ட்ரியில என்ன எழுதியிருக்காங்க, டு ஃபாலோ ஜீசஸ் ரெக்வயர்ஸ் wholehearted conversion at the start and a repetition of this conversion every day அப்படின்னு எழுதுறாங்க. லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம், if any man will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. ஒருவன் என் பின்னே வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டா இயேசுவாவே சொல்ற காரியம் என்னன்னா, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரக்கடவன், அனுதினமும் அவர் பின்னாடி போகணும். இந்த காரியங்கள் என்ன சொல்லுது ரட்சிப்பை குறித்து அப்படின்னா, அவரோட தொடர்ந்து நிலை நிற்கிறத பத்தி சொல்லுது. அதாவது ஒரு ஃபன்னியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கல்யாணம் ஆகிறது முக்கியமா, கல்யாணம் பண்ணி அதுல நிலைத்திருக்கிறது முக்கியமா? ரொம்ப ஸ்டூபிட் கொஸ்டின் மாதிரி அது தெரியும். பாருங்க, எனக்கு கல்யாணம் ஆகணும்ன்றது ஒரு காரியம், கல்யாணத்துல நான் நிலைத்திருக்கணும், ஐ ஷுட் ஸ்டே மேரிட் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான காரியம். ஏதோ கல்யாணம் ஆகல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துல நான் நிலைத்திருக்கிறேன்றது பேச்சே கிடையாது. ஆனா ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கல்யாணம் நல்லா அதுவா இருந்துரும் கிடையாது. அதுக்கு கண்டினியூஸா நம்மளுடைய ஹார்ட் அண்ட் சோலா கொடுக்கணும். கிறிஸ்தவ ஜீவியத்துல இது ரொம்ப ரொம்ப உண்மை. கிறிஸ்தவன் இருப்பது அது ஒரு ஒன் டைம் இவெண்ட் கிடையாது. கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒரு நேரம் நடக்கிற காரியமே கிடையாது. அது வந்து ஒரு வாழ்க்கை முறை. இது எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனா இதை நம்ம மறந்து போயிடுறதுனாலதான் தேவனை சேவிக்கிறது நிறைய நேரம் ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. ஒரு மலை ஏறுகிறதை போல களைத்து போகிற ஒரு அனுபவமா இருக்கு. பாருங்க, ஒரு திருமணத்துல டெய்லி கமிட்மெண்ட் முக்கியம்னு நமக்கு தெரியுது. உலகத்துல வேலை பார்க்கிற உலகத்துல தினம் ஒழுங்கா வேலை பார்க்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஒருவேளை இன்டர்வியூ அன்னைக்கு மட்டும் போய் பயங்கர பிரில்லியண்டா சூப்பரா ஷைனிங்கா இன்டர்வியூவை முடிச்சுட்டு வந்துட்டா போதுமா? அந்த முதல் நாள் மட்டும் ஹார்டா ஒர்க் பண்ணா போதுமா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொடர்ந்து வேலை நிலைத்திடுமா? கண்டிப்பா கிடையாது. அந்த முதல் நாள்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு வேலை இல்லாம போயிடும். ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முழு பலத்தோட வேர்க்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிடலாம். ஆனா தினமும் பண்ணலன்னா அதுல ஏதாவது ஒரு பயன் இருக்கா? விளைவு தெரியுமா? ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல்லான அனுபவம் தான். ஆனா பெற்றெடுத்த உடனே வேலை முடிஞ்சு போச்சா? அப்பதானே வேலையே ஆரம்பிக்குது. பிள்ளை பிறந்த பிறகுதான் ஒரு தாய் தகப்பனுடைய வேலை துவங்குதுன்றது நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு படிப்பு படிக்க போறோம் அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மட்டும் நல்லா எழுதி அந்த அட்மிஷன் கிடைச்சிச்சுன்னா மட்டும் போதாது. ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு மட்டும் போய் பேரை பதிவு செஞ்சு ஃபீஸ் கட்டிட்டு வந்தா போதாது. அனுதினமும் கிளாஸ்க்கு போகணும், கொடுக்குற ஹோம்ஒர்க்கை செய்யணும். எல்லாமே முக்கியம். அட்மிஷன் கிடைக்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் தொடர்ந்து கிளாஸ்க்கு போய் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம இவ்வளவு பார்க்கும்போது பரலோக காரியங்கள்ல ஆவிக்குரிய அனுபவத்திலையும் இந்த கமிட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேரு அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், இப்படி கடவுளோட தினமும் இருக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ட்ரை பண்ணுவீங்க? அது வாரமாவோ மாதமா கூட நிறைய நேரம் ஆகுறது இல்ல. 3 நாள், ஒரு 10 நாள் அப்படிதான் சொல்லுவாங்க. உலக பிரகாரமான காரியத்துக்கு வருடக்கணக்கா நம்மளையும் நம்ம கொடுக்கும்போது ரட்சிப்புக்காக நம்ம ஏன் அட்லீஸ்ட் ஈக்குவல் டைம் கொடுக்க கூடாது? பாருங்க, ஒரு சில வேலைகள் நம்மளுக்கு சூட்டபிளாவே இல்லாம இருக்கலாம், விட்டே வராது, நம்ம ஆரோக்கியத்துக்கு அது கேடா இருக்கும், நிறைய விதங்கள்ல அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம அந்த வேலையை விட வேண்டியதா இருக்கலாம். திருமணத்துல கூட சில திருமணங்கள்
இருவரோட கோஆபரேஷனும் இல்லாம இருக்கும்போது ஒர்க்கே பண்ண முடியாதுன்னு சிதைந்து போகிற நிலையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். படிப்புல கூட சில படிப்புக்கு எனக்கு குவாலிபிகேஷன் பத்தாது, இந்த பாடம் நீங்க படிக்கல அதனால இந்த படிப்பை படிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா கிறிஸ்தவ ஜீவியத்துல அந்த மாதிரி உங்களுக்கு ஒத்து போகாது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு காரியம் தான் அதுல தேவை. இயேசுபா கிட்ட வரணும், இயேசுபா கிட்ட வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்ரிடே அவரோட தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காட் சொல்றாங்க. டிசைர் ஆஃப் ஏஜஸ் புத்தகத்துல 302வது பக்கத்துல அதனால இதை வாசிக்கிறோம். இஃப் த ஐ இஸ் கெப்ட் ஃபிக்ஸ்ட் ஆன் கிரைஸ்ட் the work of the spirit ceases not until the soul is conformed to his image. நம்முடைய கண்கள் கிறிஸ்துவிலேயே பிக்ஸ் ஆகி இருக்குமானால் ஆவியானவருடைய வேலை கிறிஸ்துவை போல நம்ம மாறுற வரைக்கும் முடியவே முடியாது. அது மாத்திதான் முடியும் அப்படின்னு சொல்லி அங்க எழுதுறாங்க. அருமையான காரியம். இததான் 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது 12வது வசனத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 5, 11, 12 பாருங்களேன். இதுல ஒரு ஒரு விதமான சொற்றொடர் உபயோகப்படுத்துறாங்க. சில நேரங்கள்ல வேதாங்கத்துல கொடுக்கப்படுகிற சில சொற்றொடர்கள் நம்மளுக்கு புதிரா தெரியுது. 1 யோவான் 5வது அதிகாரம் 11, 12 வாசிக்கிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு எழுதி. சோ இப்ப நம்மள்ட்ட கேள்வி என்னன்னா, உங்கள்ட்ட குமாரன் இருக்கிறாரா? குமாரனை வச்சுக்கிறதுனா குமாரனை உடையவனாக இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியுதா? ஏன்னா நித்திய ஜீவனுக்கு மிகவும் முக்கியமான காரியமா இங்க யோவான் எழுதுற ஒரே காரியம் குமாரனை உடையவனாக இருக்கிற அனுபவம். இந்த மாதிரி சில சொற்றொடர்களுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியாததா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா கற்பாறையின் மேல விழுந்து படுறது, தேவ ஆட்டுக்குட்டியை நோக்கி பார்க்கிறது, கையை நீட்டி அவரை பிடிச்சுக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஹவு டு டூ தட், அது என்ன பண்ணணும், அது எதை குறிக்குது தெரியலையே. மாரிஸ் வெண்டன் அவருடைய ஆரம்ப கால ஊழியத்துல அவரு ஒரு கிறிஸ்தவனை போலவே நாள் முழுவதும் நடந்து, கிறிஸ்தவனை போல பேசி, கிறிஸ்தவனை போல பிரசங்கம் பண்ணி, எல்லாத்தையும் பண்ணி, ஆனா இருதயத்துல உண்மையான கிறிஸ்தவனா இருக்க முடியல அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தினால பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இது மொத்தமே ஒர்க் ஆகாது, இதை தூக்கி போட்டலாம்னு நினைக்கும் போது அவர் கடைசி முறையா கடவுளிடத்திற்கு செல்லும் வழி அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் புத்தகத்தை வாசிக்கலாம்னு எடுத்தார். அவர் என்ன முடிவு பண்ணாருன்னா, எதெல்லாம் நான் செய்யணும்னு சொல்லுதோ அது எல்லாத்தையும் நான் அண்டர்லைன் பண்ணி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி படிச்சார். அது முடிக்கும் போது பார்த்தா இந்த புக் முழுசும் அவர் அண்டர்லைன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அந்த அண்டர்லைன் பண்ணது எல்லாமே இப்படி புரியாத சொற்றொடர்களா இருந்துச்சு. இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி சொற்றொடர்கள் தான். தூக்கி போட்டுட்டு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது அவர் மனசுல ஒண்ணு புரிஞ்சது, என்னோட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கல, ஆனா எனக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குங்கிறத மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். நான் பழைய மனிதனா இல்லையே. சரி திருப்பி ஒரு தடவை படிப்போம். இந்த தடவை எனக்கு எது ஏற்கனவே தெரியுமோ, எது செய்யணும்னு எனக்கு தெரியுமோ அதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ண போறேன். 2 தடவை அண்டர்லைன் பண்ணி அதை நான் ஸ்டடி பண்ண போறேன். திருப்பி படிச்சேன். முழு புக்கையும் படிச்சு முடிச்சோடனே 3 காரியங்களை தான் அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. அந்த 3 என்னன்னு தெரியுமா? வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், இது 2லயும் நமக்கு கிடைத்த அனுபவத்தை மற்றவங்கள்ட்ட போய் சொல்லணும். இது 3 தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்களேன், இந்த மாதிரி புரியாத சொற்றொடர்களை நீங்க வேதத்திலேயோ சாட்சியாகமத்திலேயோ படிக்கும்போது இன்னும் பக்கத்துல போய் இந்த 3ல எங்கேயாவது வருதான்னு பாருங்க. ஆக்சுவலா இந்த 3ல தான் வரும். இப்ப அந்த பேக்ரவுண்ட்ல இப்ப 1 யோவான் 5, 11, 12 வாசித்தோம்னா ஆக்சுவலா டே டு டே லைஃப்லயே இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றோம். பாருங்க, குமாரனை உடையவன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நண்பர் உண்டு அப்படின்னு சொல்றோம்ல. எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கிறா உண்டு. ஐ ஹாவ், இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஐ ஹாவ் அ பியூட்டிஃபுல் வைஃப், ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாட்டு கூட பாடுறோம்ல, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ், வி ஹாவ் அ ஃப்ரெண்ட். சோ ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட், ஐ ஹாவ் அ வைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்றேன்? அப்படிப்பட்ட ஒரு உறவு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன். அந்த நபரோட இருக்கிற என்னுடைய உறவை நான் விளக்குகிறேன். அப்ப குமாரனை உடையவன் அப்படின்னு சொல்லும்போது குமாரனோட இருக்கிற என்னுடைய உறவை குறிக்கிறதாக அந்த சொற்றொடர் இருக்கிறது. இப்ப நம்ம எதை பத்தி பேசுறோம்? அவரோட தொடர்ந்து நான் பேசுறேன். அதுதான் என்னது? அதுக்கு இன்னொரு பேரு ஜெபம். அவர் பேசுறத நான் அனுதினமும் கேட்கிறேன். அது என்னது? வேத வாசிப்பு. இது 2லயும் தினம் அவர் என் கூட
இடைப்படுறாரு. இதை நான் மற்றவங்களோட போய் சொல்றேன். இது என்னது நம்ம செய்யக்கூடிய ஊழியம். சோ குமாரனை உடைய அந்த காரியம் எதை குறிக்குது அப்படின்னா, நித்திய ஜீவனுக்காக நான் கிறிஸ்துவோடு வைத்திருக்கிற உறவை மட்டும்தான் காமிக்குது. தினம் தினம் இது ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்க, நம்ம எந்த சபையில அங்கத்தினரா இருக்கும் அப்படிங்கிறதோ, அல்லது அந்த சபையின் கோட்பாடுகள்லாம் எனக்கு எவ்வளவு தூரம் தெரியும் அப்படிங்கிற காரியத்தினாலேயோ எனக்கு என்னுடைய ரட்சிப்பு உறுதியா ஆகுவதே இல்லை. என்னோட ரட்சிப்பு எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, அது நான் ஒரு நபரோட கொண்டிருக்கிற தொடர்ந்த உறவு. அந்த நபர் இயேசு கிறிஸ்து. எலன் ஒயிட் எழுதுறாங்க ஒரு இடத்துல, those who will keep the eye fixed upon the life of the Lord Jesus will gain an abundant entrance into his spiritual temple. நம்முடைய கண்கள் அவர் மேலே இருக்கணும். கிறிஸ்துவோட ஜீவனை பக்கத்துல 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 அப்படியே ஃபாலோ பண்ற ஒரு அனுபவம் வேணும். ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட்ல இன்னொரு கோட் வாசிக்கிறோம். நோ ரெனியூட் ஹார்ட் கேன் பி கெப்ட் இன் அ கண்டிஷன் ஆஃப் ஸ்வீட்னஸ் without the daily application of the salt of the word. Divine grace must be received daily or no man will stay converted. இருதயத்தின் புதிதாக்கப்படுகிற இந்த அனுபவம் இனிமையானதாக இருக்கணும் அப்படின்னா, தினம் அதுல தேவனுடைய வார்த்தையாகிய உப்பு போடப்பட்டுட்டே இருக்கணுமா. தெய்வீக கிருபையானது அன்னதினமும் நம்மளால பெற்றுக்கொள்ளப்படணும். அப்படி இருந்தாதான் நம்ம மனம் மாறின நிலையில தொடர்ந்து நிலைக்க முடியும். இப்ப நம்மளுடைய கேள்வி, நீங்க குமாரனுடையவர்களாக இருக்கீங்களா? இயேசுவா கிட்ட டெய்லி வர்றீங்களா? அவருடைய கிருபைய புதுசா பாக்குறதுக்கும் புதுசா வாங்கிக்கிறதுக்கும், அவரை இன்னும் அதிகமா தெரிந்து கொள்வதற்கும், அவரை இன்னும் அதிகமா நம்ப பழகிறதுக்கும் அவர்கிட்ட வர்றோமா? வந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உறுதியா நித்திய ஜீவனின் உறுதி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சந்தேகமே பட தேவையில்லை. இந்த அடிப்படையில தான் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி. இத குறித்து ஒரு 2 கொட்டேஷன் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை பத்தி இன்னும் நம்ம டீப்பரா படிக்கலாம். பாருங்களேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பயம் ஏன் இருக்கு அப்படின்னா இந்த 2 கொட்டேஷன்னாலதான். We are never to rest in a satisfied condition and cease to make advancement saying I am saved. எழுதுறாங்க, நான் திருப்திப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல ஒரு வளர்ச்சியை நோக்கி நான் போகாம இருக்கிறது பண்ணவே கூடாத ஒரு காரியம். When this idea is entertained, the motives for watchfulness, for prayer, for earnest endeavor to press onward to higher attainment cease to exist. நான் ரசிக்கப்பட்டேன் அப்படிங்கிற அந்த ஐடியா என் மனசுல பதியுமானால், நான் விழித்திருப்பதையும் ஜெபத்திலையும் பரிசுத்த வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுலயும் இருக்கிற அந்த விருப்பம் எனக்கு இல்லாமல் போயிடும். No sanctified tongue will be found uttering these words till Christ shall come. கிறிஸ்து வருமளவும் எந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நாமும் இந்த வார்த்தைகளை சொல்லாது அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. Then with the utmost propriety we may give glory to God and to the Lamb for eternal deliverance. அந்த பரலோக பரம கானானுடைய கதவுகள் திறக்கப்படும் போது அதுல நம்ம நுழையும் போது அன்னைக்கு சந்தோஷமா தேவனுக்கு நம்ம மகிமையை செலுத்தி இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். As long as man is full of weakness, பலவீனத்தினால் நிறைந்தவனாக மனிதன் இருக்கும் வரைக்கும், for of himself he cannot save his soul, தன்னைத்தானே அவனால ரட்சிக்க முடியாது என்ற காரணத்தினால் he should never dare to say I am saved. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு அவன் சொல்லக்கூடாதுன்னு எழுதுறாங்க இங்க. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்றதை நம்ம தொடர்ந்து 2 நிமிஷத்துல பாசிப்போம். இன்னொரு கோட் கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ்ல எழுதுறாங்க 155வது பக்கத்துல. Never can we safely put confidence in self or feel this side of heaven that we are secure against temptation. பரலோகத்துக்கு நம்ம போய் அடையும் மட்டும், அது அங்கிட்டு போகாம இந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் நம்மளையே நம்பி நான் எனக்கு சோதனை வராது அப்படின்னு நான் உறுதியா இருந்து விடவே முடியாது. Those who accept the Savior, ரட்சகரை ஏற்றுக்கொள்பவர்கள், however sincere their conversion, அவருடைய மனமாற்றம் எவ்வளவு உண்மையுள்ளதாக இருந்தாலும் should never be taught to say or to feel that they are saved. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லவோ உணரவோ
கற்றுக் கொடுக்கப்படவே கூடாது. திஸ் இஸ் மிஸ்லீடிங். அது அவங்கள தவறான பாதையில வழி நடத்திடும். எவ்ரி ஒன் ஷுட் பி டாட் டு செரிஷ் ஹோப் அண்ட் ஃபெய்த். ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் கண்டிப்பா இருக்கணும். பட் ஈவன் when we give ourselves to Christ and know that he accepts us, அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார் என்று அறிந்து நம்மளை தொடர்ந்து அவரிடத்துல கொடுத்து கொண்டிருக்கும் போதே we are not beyond the reach of temptation. சோதனைக்கு நீங்களாகி நாம் போய்விடுவது அல்ல. God's word declares, வேதாகமம் சொல்லுகிறது, many shall be purified and made white and tried. தானியேல் 12:10 வாசிக்கிறோம். Only he who endures the trial will receive the crown of life. வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஜெயிக்கிறவன் தான் crown of life, ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வான். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதனால் ஜெயிக்கிறதுனாலதான். இப்ப என்ன இதை பத்தி இந்த 2 வார்னிங்கும், அப்படி சொல்லாதீங்க, சொல்ல கற்றுக் கொடுக்காதீங்க அப்படின்னு ஏன் இவங்க சொல்றாங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா forever நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைக்கிற அந்த தாட்டுக்கு அகேன்ஸ்டா தான் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நாள் நான் பரலோகத்தை பார்த்து அதை புரிஞ்சு வாவ் அப்படின்னு ஹாய் அப்படின்னு சொல்லி அதோட இன்ட்ரோடக்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் forever நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நான் இன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றதுக்கும், நான் கண்டிப்பா பரலோகத்துல நான் ரட்சிக்கப்பட்டு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. பாருங்க, ஒருத்தர்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு. அவர் சொன்னாராம், இப்ப வரைக்கும் ஆமா அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு நல்ல ஒரு ஆன்சர் பாத்தீங்களா? பாருங்க, நம்ம ஃபியூச்சர் நமக்கு தெரியவே தெரியாது. நாளைக்கு நான் விழமாட்டேன்னு நான் சொல்ல முடியாது. வேதாகமம் சொல்லுது, நிக்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் அப்படின்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு உங்கள்ட்ட வந்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டா, அப்படின்னு நான் நினைக்கிறேன், கடவுள் வரும்போது தெரியும், அவர் நியாய தீர்ப்பு சொல்லும் போது தெரியும். அப்படியா? சந்தேகத்துக்குரிய காரியமா? இன்னைக்கு ரட்சிப்பின் உறுதி எனக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது, பாருங்க, நான் ஹெவன்ல இருப்பேனா இல்லையான்ற ஃபியூச்சரை பத்தி நான் இன்னைக்கு பேசல. இன்னைக்கு நான் ரட்சிப்பின் அந்த உறவின் அனுபவத்துல நான் இருக்கிறேனா? நிறைய நேரம் நம்மளுக்கு பயம் எதுல இருக்குன்னா, நான் கடவுளுக்கு போயிருவேனா, என்னை கடவுள் ஏத்துக்குவாரா, ஜட்மெண்ட்ல உட்காரும் போது என்னைய அவரு மன்னிச்சு எடுத்துக்கிடுவாரா, தூக்கி போட்டுருவாரா? சுயநலமான பயம் கலந்த அனுபவம் தான் இந்த கேள்விக்கு வழி நடத்துது. பாருங்க, அந்த சுயநலத்தை விட்டுருவோம், நம்ம இயேசுபாவை நோக்கி பார்ப்போம். சாத்தான் நம்மள நாமளே பார்க்க வைப்பான். உனக்கு இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, நீ எல்லாம் எப்படி பரலோகத்துக்கு போவ? நம்மள மறந்து இயேசுபாவை நோக்கி பாருங்க. ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் பேஜ் 72ல வாசிக்கிறோம். We should not make self the center and indulge anxiety and fear as to whether we shall be saved. நம்ம சுயத்தை நடுவுல வச்சுட்டு கவலையையும் பயத்தையும் ஊக்குவிக்கவே கூடாது. நான் ரட்சிக்கப்படுவேனோ மாட்டேனோன்னு. All this turns the soul away from the source of our strength. இப்படி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய பலத்தின் ஊற்றாக இருப்பவரிடத்துல இருந்து நம்ம கண்கள் திருப்பப்பட்டுரும், நம்மளுடைய ஆத்மா திரும்பிடும். Commit the keeping of your soul to God. உங்களுடைய ஆத்மாவை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு இயேசுவிட்ட ஒப்படைங்க, அவரை நம்புங்க. Talk and think of Jesus. அவரை பத்தியே பேசுங்க, அவரை பத்தியே யோசிங்க. Let self be lost in him. சுயம் அவருக்குள்ள தொலைஞ்சு போயிடட்டும். Put away all doubt. எல்லா சந்தேகத்தையும் தூக்கி போட்டுருங்க, எல்லா பயத்தையும் இல்லாமல் ஆக்கிருங்க. We must always live the Christian life one day at a time. ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவனா வாழணும். ஒரு நாள் தான், இனிமேல் வரப்போகிற வருடங்கள் எவ்வளவோ நாட்களோ வாரங்களோ மாதங்களோ எனக்கு தெரியாது. Seek God for fellowship and communion one day at a time. தேவனோடு ஒரு உறவு நிலைக்காக, அவருடைய குரல் கேட்கும் அனுபவத்துக்காக, அவரோட உறவு கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யுங்க. மனம் திரும்புதலுக்கும் மன்னிப்புக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட வாங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல விரித்து வைத்து, ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா அல்லது விட்டுறட்டுமா அப்படின்னு சொல்லி தெய்வீக வழிநடத்துதலுக்காக அவரிடத்துல ஒவ்வொரு நாளும் வாங்க. ஆவியானவருடைய ஊற்றப்படும் அந்த உன்னதமான அனுபவத்திற்காக அனுதினமும் அவர்கிட்ட வாங்க. எல்லா சோதனையும் ஜெயிக்கக்கூடிய பேலன்ஸ் பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்துல வாங்க. ஊழியம் செய்வதற்கான ஞானத்துக்கு அவரிடத்துல வாங்க. ஒவ்வொரு நாளும் வாங்க. எல்லாமே ஒவ்வொரு நாளும் தான். இதை நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது அன்னைக்கு நம்ம சொல்லலாம், இன்னைக்கு நம்ம சொல்லலாம், தேவனோடு நான் இன்னைக்கு சரியா இருக்கிறேன், அவருக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே தடை இல்ல, ஏசப்பா இன்னைக்கு வந்தாங்கன்னா நான் அவரை பார்க்க ரெடியா இருக்கேன், தைரியமா சொல்ல முடியும். இன் ஹெவன்லி பிளேசஸ்ங்கிற புத்தகத்துல இது வாசிக்கிறோம். If you are right with God today, you are ready if Christ should come today. So
என்னுடைய கடந்த கால அனுபவத்தை சார்ந்து நான் ஃபியூச்சர்ல காடு கிட்ட இருப்பேன்னு இருமாப்பா பேசிட்டு இன்னைக்கு நான் தவறா வாழ்ற காரியத்தை குறித்துதான் மறுபடியும் மறுபடியும் நம்ம வாசிக்கிறோம். அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஆனா தவறுல வாழ்றோம். என்னைக்கோ இருந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை சார்ந்து ஃபியூச்சரை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது தப்பு. ஆனா அனுதினமும் தேவனோட போய் ஒரு உறவு வைத்து அதுல அவற்றிருந்து பலன் பெற்று கிருபை பெற்று மன்னிப்பு பெற்று சந்தோஷமா வாழும் பொழுது தைரியமா சொல்லலாம், இன்னைக்கு ஏசுப்பா வர்றாங்கன்னா நான் ரெடியா இருக்கேன், நானும் அவரும் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். So if you have been trying to base your assurance of salvation on your past experience, கடந்த கால அனுபவத்துல, அந்த கடந்த காலம் நேத்தா கூட இருக்கலாம். நேத்து சூப்பரா இருந்துச்சு நான் சர்ச்ல, அதாவது என்னுடைய வேத வாசிப்பு நேரம். அதை சார்ந்து வாழ்ந்து விடாதீர்கள் இன்னைக்கு. அது ஒரு பெரிய தவறாயிரும். இன்னைக்கு தேவையான அனுபவத்துக்கு இன்னைக்கு காடு கிட்ட போகணும். என்னுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் எனக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உறுதி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த வாழ்க்கையின் முடிவு நாளைக்கா இருக்கும் அப்படின்னா கூட நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம். இந்த உறுதி, ரட்சிப்பின் உறுதி நமக்கு தினம் வேணும். இன்னைக்கு அது இருக்கணும். நாளைக்கே நான் மறுபடியும் அதுக்காக வரணும். சாப்பாடு சாப்பிடுறது போலதான். இன்னைக்கு சாப்பிட்டேன்னு இனிமேல் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ல முடியுமா? டெய்லி வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தினம் உணவு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவுதான். இந்த அவருடைய பேச்சை கேட்கும் வேத வாசிப்பு, நாம் அவரிடம் பேசும் ஜெபம், இது ரெண்டையும் அன்னன்னைக்கு மற்றவங்களோட ஷேர் பண்ற ஊழியம். இப்படிப்பட்ட ஒரு உறவை தான் தேவன் நாம் எல்லாரும் வைத்திருக்கணும்னு விரும்புகிறார். இது ரட்சிப்பின் நிச்சயத்தை நமக்கு நிச்சயமாகவே கொடுப்போம். இன்னைக்கு யாராவது நம்ம கிட்ட கேட்டா நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இப்ப வரைக்கும் எஸ் அப்படின்னு அந்த பதில் சொன்ன ஒரு வயதான தாத்தாவை போல இன்னைக்கு நம்ம சொல்ல ரெடியா இருக்கோமா? கிறிஸ்துவை நோக்கி அனுதினமும் பாக்குறதுக்கு ஆசைப்படுறோமா? கண்டிப்பா அவரும் நம்ம கூடயே இருக்கிறார். நம்மளை ரட்சிப்பதற்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு அவரு. இனிமேலும் புதுசா அவர் செஞ்சு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. முடித்த வேலையை நம் வாழ்க்கையில அனுபவமாக பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.